கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. கன்னிராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க. கன்னிராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் விடுதலையும் தந்திருக்குமுங்க. அது ஒரு பொன்னான நாளாகவே அமைஞ்சிருக்குமுங்க. அன்று நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த படிவில் பார்க்க போகிறோம்ங்க. ஆழமாகவும் நுணுக்கமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம்ங்க. இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லைங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்கள் அனுபவித்த திருமண தடைகள், கணவன் மனைவியிடையே இருந்த கசப்புகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப போராட்டங்கள் அனைத்தும் அந்த பிரபஞ்சம் அறியுமுங்க. கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள்ங்க. அதனால மிகவும் துல்லியமான அறிவுத்திறனும் விமர்சன பண்பும் கொண்டவர்கள்ங்க. வெளியே நீங்க எதையும் கவனிப்பவரா காட்டிக்கொண்டாலும் உங்க உள்ளுக்குள்ள உறவுகளால ஏற்பட்ட காயங்கள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமுங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, இருந்தும் என் நிம்மதி ஏன் பறிப்போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுதுங்க. ஒரு மங்களமான காலம் வந்துடுச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. கன்னிராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவும் தாருங்கள். கன்னிராசிக்காரர்களோட கர்ம சக்கரம் இப்போது ஒரு முக்கிய காட்டத்தை ஏற்றி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறாருங்க. இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது 7ஆம் இடமான மீன ராசிக்கு வராருங்க. கன்னி ராசிக்கு இது கண்டக சனி விலகும் காலம்னு சொல்ல முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவு பிறக்கின்ற காலமா இது இருக்குதுங்க. 6ஆம் இடத்துக்கு சனி பல நன்மைகளை தந்தாலும் சில நேரங்கள்ல கடன்களையும் நோய்களையும் கொடுத்துருக்கலாமுங்க. இப்போது 7.5 சனி இல்லாத ராசிகள்ல கன்னி ராசியும் ஒன்றுங்க. நீங்க பெரிய அளவில் அஞ்ச தேவையில்லைங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வருமுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற மருந்தா அமையுமுங்க. அந்த பெண் உங்கள் உறவில் இருப்பவரா இருக்கலாமுங்க அல்லது உங்க வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்க வாழ்வின் திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுமுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுமுங்க. கன்னிராசிக்காரர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் இல்லைங்க. ஆனா கடந்த காலங்கள்ல உங்க திட்டங்கள் அனைத்தும் தலைகீழா மாறி இருக்கலாமுங்க. நீங்க ஒருவருக்கு மிக ரொம்ப உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காம இருந்திருப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்கள் மன உறுதியை செதுக்க வைத்த ஒரு கர்ம பரீட்சைங்க.
இப்பொழுது கன்னிராசிக்காரர்களோட ஜாதகத்துல 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் ஆகுமுங்க. இது உங்களுக்கு புதிய உறவுகளை கற்றுத்தருமுங்க. திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூடுமுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குமுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய வசந்தம் தொடங்குதுங்க. நீங்க இதுவரை எதை இழந்தீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை அடைய போறீங்க. இப்பொழுது அந்த பழைய கசப்பான நினைவுகள் மறையும் காலமுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பகவான் மாறுதல் உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சி பிறந்திருக்குமுங்க. யாரை உங்க நெருக்கமான வட்டத்துல வைத்திருக்கணும், யாரிடமிருந்து கண்ணியமான இடைவெளி விடணுங்கிற தெளிவு உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் ஏற்கனவே பிறந்திருக்குமுங்க. 7ஆம் இடத்து சனியின் காலம் என்பதால நீங்க எதை செய்தாலும் அதில் மற்றவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படுமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு நிம்மதி பிறக்குமுங்க. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் வாழ்க்கை துணை இப்பொழுது உங்க நிலையை உணர்ந்து உங்களிடம் அன்பு பாராட்டுவாங்க. இதுவரை உங்களை ஏளனமா பார்த்தவர்கள் உங்கள் பொறுமையை கண்டு ஆச்சரியப்படுவாங்கங்க. இந்த மாற்றம் உங்கள் உறவுகள்ல ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருங்க. தேவையற்ற சந்தேகங்கள் விலகி ஒரு பரஸ்பர நம்பிக்கை பிறக்குமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை புகழ்ந்தவர்கள் உங்கள் கஷ்ட காலத்துல மறைந்திருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிந்தாலும் உண்மையில போலி உறவுகளை இறைவன் உங்கள் வாழ்விலிருந்து அகற்ற செயல்முறையா இது பார்க்கப்படுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவங்க சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கன்னிராசியின் ஜாதகத்துல புதன் உங்க ராசிநாதனாக இருக்கிறாருங்க. 7ஆம் இடமான மீனராசி என்பது குருவின் வீடுங்க. புதனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குதுங்கிறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க உதவுங்க. அந்த பெண் உங்க மன அழுத்தத்தை நீக்கும் ஒரு நல்ல ஆலோசகரா திகழ்வாங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த காலகட்டமுங்க. இதுவரை காதலில் இருந்த தடைகள் விலகுமுங்க. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலை இப்போது மாறுமுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு சுபமான செய்தி வந்து சேருமுங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி பெரியவர்களின் சம்மதத்தை பெறலாமுங்க. திருமணத்துக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வருமுங்க. தவறான உறவுகளிலிருந்து விடுபட்டு தப்பித்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு உண்மையான அன்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. காதல்ல நேர்மை இருப்பவர்களுக்கு அஷ்டம சனி போன்ற எந்த பயிற்சியும் பாதிப்பை தராதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஏக்கங்கள் மகிழ்ச்சியா மாறுமுங்க. 7ஆம் இடத்து சனி என்பது துணையுடன் இருந்த இடைவெளியை குறைக்குமுங்க. கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் வீண் பிடிவாதங்கள் ஒரு புனித பயணத்திற்கு பிறகு மறைந்துருமுங்க. உங்கள் துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி அல்லது ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்புக்களை மறந்து அன்பா பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அஸ்திவாரத்தை பெறுமுங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர இது சரியான நேரமா இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் இப்போது புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாமுங்க. கூட்டு தொழில இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வரலாமுங்க. இறுதியில அது நன்மையாகவே முடியுமுங்க. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார விரிவாக்கத்திற்கு இது ஒரு நல்ல காலம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய சலுகை அல்லது ஒரு பெரிய வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவாருங்க. அது உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுமுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஒரு பணவரவு இப்போது கை கொடுமுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்குமுங்க.
7ஆம் ஸ்தான சனி என்பது கூட்டாளிகள் மூலம் வரும் லாபத்தை குறிக்குமுங்க. நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் ஆவணங்களை சரியாக சரிபார்த்து கொள்றது நல்லதுங்க. சொத்து வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் போன்ற சுப செலவுகள் வரிசை கட்டுமுங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது என்றாலும் பணப்புழக்கம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில இருக்குமுங்க. உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த பல ஆசைகளை இறைவன் இப்போது நிறைவேற்றி கொடுப்பாருங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது சமாதானத்திற்கு வருவார்களுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருமுங்க. உங்கள் வாழ்க்கை இனி ஒரு புதிய சரித்திரத்தை படைக்குமுங்க. முடிவா கன்னிராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளை தருமுங்க. கண்டக சனி போன்ற பாதிப்புகள் விலகி திருமண யோகம் கூடி வரும் காலமுங்க. ஒரு பெண்ணின் ஆலோசனை உங்கள் வாழ்வின் இருளை நீக்குமுங்க. இறை நம்பிக்கையுடனும் பெரியவர்களிடம் ஆசையுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி ஒளிமயமாகுமுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல போட்டி இருக்குமுங்க, சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல திட்டமிட்டு இறங்கலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகுமுங்க. அதிகாரப்பூர்வமான பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல உங்களோட பெருமை உயருமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி ஏற்படுமுங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல விற்பனை சிறப்பாக இருக்குமுங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாமுங்க. குடும்பத்துல இருந்த பாதகங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகளால நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க. பெரியோர்களோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதுல முனைப்பு காட்ட வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. புதிய முதலீடுகள், வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள்ல நீங்க இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வான சற்று மிதமான பலன்களை கொண்டு வருமுங்க. ராகு 6ல இருப்பதால பிரிந்து போன உறவுகளை பிரியாசைப்பட்டு ஒன்று சேர்ப்பீர்கள். வியாபாரத்துல பார்ட்னர்களை எச்சரிக்கையா கையாள வேணுமுங்க. வரவு செலவு கணக்குகளை முறையா எழுத வேணுமுங்க. கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்குமுங்க. வாழ்க்கையில சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமா எடுத்துக்கொள்ளும் திறமை உடைய கன்னிராசியினரே, இனி வரக்கூடிய காலகட்டத்துல எதிர்ப்புகள் விலகுமுங்க. தொல்லைகள் தீருமுங்க. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. பண வரத்து தாமதப்படுங்க. வீண் ஆசைகள் உண்டாகலாமுங்க. அதனால கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்துல வேகம் குறைந்தாலும் திருப்திகரமா நடக்குமுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள், சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் மற்றவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகுமுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையுமுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குமுங்க. பிள்ளைகள் விஷயத்துல கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லதுங்க. உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படுமுங்க. பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் முன் அது பற்றி பரிசீலிப்பது நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த ஒரு வேலையை நீங்க செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகுமுங்க. அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்குமுங்க. பணி சுமை குறைந்து காணப்படுமுங்க. நிலுவையில் இருந்த பணம் கிடைக்குமுங்க. மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க.
மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தருமுங்க. கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்குமுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நிகழுமுங்க. வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்குமுங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருமுங்க. 2ஆவதா அஸ்த நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அலைச்சல் இருக்குமுங்க. சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாமுங்க. உங்கள் குழந்தைகளால சில பிரச்சனைகள் வரலாமுங்க. அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல ஆத்திரம் கொள்ள வேண்டாமுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். 3ஆவதா சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல தம்பதிகள் இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்குமுங்க. கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை நீங்க உணரணுமுங்க. திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறுமுங்க. புதிதாக வீடு மனை வாங்க வென்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறுமுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிங்க. பரிகாரம்: தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொல்புவையில் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலை தருகின்ற மதிமகனே, வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.